வணக்கம் நேயர்களே. ஒரு இரவில் மட்டும் 529 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 7264 விதி மீறல்கள் நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இவற்றுக்கு எதிராக வழக்கு தாக்கல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கையின் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய உறுதிப்படுத்தியதான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், பிறக்க இருக்கின்ற புத்தாண்டை வரவேற்கின்ற 31ஆம் தேதி இரவில் மட்டும் 529 சாரதிகள் மது போதையில் வாகனங்களை செலுத்தியிருக்கிறார்கள். போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாங்கள் குறிப்பிட்டது போல டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையான 7 நாட்களுக்குள்ள மட்டும் 7200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள். அதில் எப்படின்னு சொன்னால், முதலாவது மது போதையில் வாகனங்களை செலுத்துதல், அலட்சியமாக அல்லது ஒரு ஆபத்தான முறையில் வாகனங்களை வீதிகளில் செலுத்துதல், நாங்கள் மட்டும்தான் போகிற முடியும் யோசிச்சுட்டு ஓடுற மாதிரி அப்படியான விஷயங்களில் கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கு. சில பேர் புத்தாண்டு வரப்போகிற சந்தோஷத்தில் பைக்குக்குரிய அல்லது தாங்களோட வாகனங்களுக்குரிய சாரதி அனுமதி பத்திரமோ ஆவணங்களோ இல்லாமல் அப்படியே ஹாயா வீதியில் போகிறார்கள். அதே போல் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையில் வாகனங்களை செலுத்தியார்கள். இவ்வாறு பல குற்றங்களின் அடிப்படையில் தான் 7264 பேர் வழக்கு தாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நடவடிக்கை மிக விரைவில் எடுக்கப்பட இருக்கிறது. நாங்கள் சொன்னது போல 31ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் மது போதையில் வாகனங்களை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் புது வருடத்தை வரவேற்பதற்கான மகிழ்ச்சியில் மது அருந்தி இரவு வேளையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டில். இவ்வாறு இந்த போக்குவரத்து விதிமீறல்கள் அதிகமாக மீறப்படுகின்ற பொழுது சாரதிகளால் ஒவ்வொரு மரணங்களும் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்தில் அதிகப்படியான மரணங்கள் இலங்கையில் இப்பொழுது நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஏனென்றால் அந்த அளவிற்கு வீதிகளில் வாகனங்களின் நெரிசலும் வாகனங்களின் அளவுக்கு அதிகமான கட்டுப்படுத்த முடியாத வேகமும் சாரதிகளுக்கான நித்திரையும் ஓய்வின்மையும் இவ்வாறு பல காரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். வீதி விபத்துக்கள் வருவதற்காக நடந்து செல்கின்றவர்கள் பாதுகாப்பாக செல்லலாமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அவர்களுக்குத்தான் அதிக ஆபத்துக்கள் வீதியில் காத்திருக்கின்றன. அவர்கள் ஒரு வீதியின் ஓரமாக சென்றாலும் பாதசாரி கடவையிலே கடந்து சென்றாலும் அவர்களை மோதி தள்ளுகின்ற நடவடிக்கைகள் இலங்கையில் அதிகரித்திருக்கின்றன. அது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவையோ அல்லது பாடசாலைக்கு முன்னால் உள்ள பாதசாரி கடவையோ அல்லது சந்திகளில் உள்ள கடவையோ எதுவுமே பார்க்காம வாகனங்கள் கண்மூடித்தனமான வேகத்தில் வருவதுதான் பாதசாரிகளுக்கும் நடந்து செல்கின்றவர்களுக்கும் வீதிகளில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. வீதி கடமையில் ஈடுபடுகின்ற போக்குவரத்து போலீசார் கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றார்கள். எவ்வாறாவது விதிமுறைகளில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போல போக்குவரத்துகளை இலகுபடுத்த வேண்டும் என்று. ஆனாலும் மக்கள் அதனை சரியான முறையில் உணராமல் தாழ்ந்தோண்டுத்தனமாக வீதிகளில் சாரத்தியம் செய்வதால் வந்த விளைவுதான் இலங்கையில் ஒரு வார காலத்திற்குள் ஏற்பட்ட 7000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதி மீறல்களும் ஒரு இரவில் மட்டும் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட விடயமும். அவதானமாக செயற்படுவோம். மீண்டும் சந்திப்போம்.